கம கமக்கும் மாங்காய் சாம்பார் செய்யலாமா? நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து தாளித்து, ஒரு ஸ்பூன் சீரகம் தாளித்து, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். 2 பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட உப்பும் தேவையானதும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பச்சை மிளகா, 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த 3 பேர் கூட்டணியும் சூப்பராக இருக்குங்க. குழம்பு நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கழனி தண்ணி சேர்த்துக்குங்க. அதில் விட்டமின் சத்து நிறையா இருக்குது. மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். ஓரளவு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் மாங்காயை சேருங்க. முன்னாடியே சேர்த்தா கரைஞ்சிரும். 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாங்காய் வேறு இருக்குது, பார்த்து சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியும் கூட. கருவேப்பிலை தூவி இறக்கலாம்.